الله وتعالى بركاته. الحمد لله الذي فلل بني آدم بالعلم والعمل على جميع العالمين، والصلاة والسلام على محمد سيد العرب والعجم وعلى آله وأصحابه ينابي العلوم والحكم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதன் அல்லாத வேறு ஏதேனும் ஒரு உயிரினங்களை படைக்கின்றான் சொன்னால் அதற்கு எல்லா வகையான கல்வியையும் கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகுதான் இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறான். ஆனால் மனிதனுக்கு மாத்திரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு கல்வியையும் எந்த ஒரு அறிவையும் அறியாத நிலையிலே தான் பிறக்க வைக்கிறான். அந்த மனிதன் கல்வியை அவன் ஒவ்வொரு கல்வியையும் தேடி தேடி ஆக வேண்டும். அவன் பிரியப்பட்டாலோ சரி, பிரியப்படாவிட்டாலோ சரி, அவன் கட்டாயமாக அந்த கல்வியை தேடி ஆக வேண்டும். ஆனால் நாம் எந்த அளவுக்கு பொழுதுபோக்குத்தனமாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சமீப காலகட்டத்தில் இந்தியாவில் கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் அதிகமான பெரும் பட்டதாரிகள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. அதிலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் முஸ்லிம் பட்டதாரிகள் 6 லட்சம் பேர் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. அதில் மிகவும் வருத்தமானது என்னவென்று தெரியுமா? அதிலிருந்து ஒருவர் கூட இங்கே இல்லை என்பதுதான் மிக பெரும் வருத்தமாக இருக்கிறது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவில் பாடம் நடத்திக்கிட்டு வராங்க. அப்போது ஸ்பெயின் நாட்டில் இருந்து யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வராங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு மதீனாவுக்கு யானை ஒன்று வருகிறது. அப்போது அங்கே உள்ள எல்லா மாணவர்களும் யானையை பார்க்குறதுக்காக போயிட்டாங்க. அப்போது யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அதை பார்த்து மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கிறார்கள் யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட, ஏன் நீங்கள் ஏன் இதுக்கு போல யானையை பார்க்க போலையா அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போது யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன பதில் என்னவென்று தெரியுமா? நான் கல்வியை கற்க மட்டும்தான் வந்தேன், யானையை பார்க்குறதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சந்தோஷத்தில் அவங்களுக்காக துவா செய்கிறாங்க. அந்த துவாவின் பரக்கத்தினால் அவர்கள் அந்த ஸ்பெயின் நாட்டில் மிகவும் அந்தஸ்து வாய்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த இல்ம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத அலா குல்லி முஸ்லிமின். இல்மு ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்குமே கட்டாயமானது என்று பெருமானாரே சொல்கிறார்கள். என்று சொன்னால் இந்த இல்ம் எந்த அளவுக்கு முக்கியம். ஃபார்சில் அழகாக கூறுகிறார்கள், பே இல்ம் ஆத்மி அஸ் அயவான் சே பெஹ்தர் என்று சொல்கிறார்கள். இல்மி இல்லாத மனிதனை விட மிருகங்கள் சிறந்தது என்று ஃபார்சில் அழகாக கூறுகிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த கலீஃபாக்களில் ஒருவர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், யா அலி, எனக்கு மௌத்துடைய அறிகுறியெல்லாம் எல்லாமே தெரிகிறது, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இது எல்லோருக்குமே வரக்கூடிய விஷயம் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் கேட்கிறார், என்னுடைய கடைசி நேரத்தில் நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்னவென்று தெரியுமா? நீங்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கடைசி நொடியில கூட கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் அந்த கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் திருமறையிலே கூறுகிறான், குல் ஹல் யஸ்தவிலுல்லதீன யஅலமூ வல்லதீன லா யஅலமூன்
கல்வியை கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாகி விடுவார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே கூறுகிறான். காலையில மதரசாவுக்கு சென்று ஒரு குர்ஆனினுடைய ஒரு ஆயத்தை ஓதினால் 100 ரக்காயத்து தொழுவதற்கு 100 ரக்காயத்து தொழுவதின் பலன் இருப்பதாக சொல்கிறார்கள். ஹைபர் போரில் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் காலையில வருவேன், காலையில வந்து நான் யார் இடத்துல கொடி கொடுக்கிறேனோ அவங்க தான் இந்த போரை வெற்றி பெற செய்வார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அவங்க உறங்குறாங்க அந்த இரவு. அப்போ அதே அங்க உள்ள சஹாபாக்கள்லாம் எனக்கு தான் கொடுக்க போறாங்க, நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க உள்ளத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில வந்து அலி ரலியல்லாஹு அவர்கள் எங்கன்னு கேட்கும் பொழுது அங்க உள்ள சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்ணுல இது கண்ணு வலிங்கிறதுனால அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அவர்கள் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் வராங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு பெருமானார் அவர்கள் இடத்தில் கொடியை கொடுக்கிறார்கள். கொடியை கொடுத்ததுக்கு பிறகு நீங்க தான் இந்த போரை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் கண்ணில் வந்துட்டு பாதிப்பா இருக்கு, அதை நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய ஒபில் நீர் அதை எடுத்து அவங்க கண்ணில் தடவுறாங்க. கண்ணில் தடவுனோடனே அந்த கண்ணு குணமாகிறது. அது அதற்கப்புறம் அந்த கண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரவில்லை. அதே போன்று பெருமானார் அலி ரலியல்லாஹு அவர்கள் போறாங்க. அப்போ எதிரிகள்லாம் அந்த கோட்டைக்குள்ள தான் இருக்கிறாங்க. அந்த கோட்டைக்குள்ள இருக்கும் பொழுது அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த கோட்டையினுடைய கதவு மட்டுமே 1000 கிலோ இருக்கும். அந்த கதவை அலி ரலியல்லாஹு அவர்கள் கலட்டி அப்படியே தூக்கி வீசுறாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் கதி கலங்கி போய் நிக்கிறாங்க எதிரிகள்லாம். அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க, நாயகமே, நான் இவங்களை என்ன செய்ய அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் சொல்றாங்க, நீங்க அவங்கள வெட்டி கூறு போடுறதை விட்டுவிட்டு நீங்க அவங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்புல நீங்க கல்வியை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் பார்க்கணும். போர் என்பது உலக கல்விதான். ஆனால் அதிலேயும் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக கல்வியை தான் கொண்டு வருகிறார்கள். ஆகவே நம் அனைவரும் அலி ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த வீரத்தையும் அவர்கள் கொடுத்த இல்மையும் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.